வெல்கம் பேக். நம்ம வந்து ஒரு 58Kல வந்து நம்ம ஒரு பிசி ஒன்று பில்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது வந்து கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, அவங்க வந்து கேட்டியாங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு செட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து ஒரு பிசி வந்து பில்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டுருக்காங்க. பட் நம்ம அதை விட சூப்பராக தரமாக வந்து ஒரு மிஷின் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து இன்டெல் ப்ளஸ் NVIDIA அந்த காம்பினேஷனில் நம்ம கான்ஃபிகரேஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மதர் போர்டு, ப்ராசஸர் இதெல்லாமே வந்து என்ன மாடல், என்ன பிராண்டு, ஏன் அந்த பிராண்டை சூஸ் பண்ணியிருக்கோம், மாடல் ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்னா, இன்டெல்லில் வந்து i5 12th ஜென்ரேஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் 12th ஜென்ரேஷன், ஏன் நம்ம i7 போகல, i9 போகல, அதெல்லாம் வந்துட்டு இப்போ இன்னும் வந்து ஏன் நீங்கள் i5ல இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பட்ஜெட். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம சூஸ் பண்ணும்போது இன்டெல்லில் i5 12th ஜென் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு ப்ராசஸர் தான். ஸோ நம்ம வந்து எந்த ப்ராசஸருங்கிறது மேட்டர் கிடையாது. அதாவது i5யா, i3யா, i7 அப்படிங்கிறதுலாம் மேட்டர் கிடையாது. நம்ம என்ன ஜென்ரேஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம், அந்த ஜென்ரேஷனை வச்சு தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் i7லேயே வந்துட்டு ஒரு 8th ஜென் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த ப்ராசஸர் i5ல 12th ஜென். ஸோ அடுத்தபடியாக வந்து மதர் போர்டு. ஸோ வந்து மதர் போர்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுனால நம்ம நிறைய கம்பேர் பண்ணியிருக்கோம். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டாக நம்ம பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டில் H610M கேமிங். கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, எனக்கு ஒய்ஃபையும் இன்பில்டாக வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு 3000 வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு இதில். ஏன்னா இந்த மதர் போர்டில் வந்து ஒய்ஃபை இருக்குது. இப்போ ஒய்ஃபை இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 3000 வந்து இன்னும் நம்ம வந்து கம்மி பண்ணியிருக்கலாம் அந்த பட்ஜெட்டில். இது வந்து DDR4ங்க. DDR5 கூட போயிருக்கலாம், அதை தான் சொல்கிறேன் இல்லையா. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால DDR5 போர்டும் நம்ம போகலை. நீங்கள் வந்து எனக்கு ஒரு 4000 5000 எக்ஸ்ட்ரா போனாலும் பிரச்சனை இல்லை, பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதே ப்ராசஸ்லேயே நீங்கள் மதர் போர்டு வந்து DDR5 எடுத்துக்கிட்ட இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த மதர் போர்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ இதில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் நார்மலாக வந்து எல்லா மதர் போர்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஒய்ஃபை இன்பில்டாக உங்களுக்கு வந்துடுது. 2 M.2 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில். அப்புறம் லேண்ட் ஸ்பீடு ஜிகாவில் இருக்குது. அதான் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் 2 NVMe யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒய்ஃபை உங்களுக்கு இருக்குங்க, ஜிகாபைட் பிராண்டு. ஸோ இந்த போர்டு தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதே போர்டில் DDR5 எடுத்துக்கோங்க, இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பவர் சப்ளை பார்த்துடலாம். ஸோ பவர் சப்ளை வந்து சேம் நம்ம ஜிகாபைட்லேயே இந்த வாட்டி இறங்கியாச்சு எல்லாத்துலேயுமே. ஸோ ஜிகாபைட்டுங்கிற பிராண்டில் தான் நம்ம வந்து P650G அப்படிங்கிறத எடுத்துருவோம். இது வந்து 650 வாட்ஸுங்க. இதுக்கு வந்து 550 வாட்ஸே எனஃப் தான். ஆனால் வந்து இன்னும் நல்லா பெட்டராக இருக்கட்டுமே, ஏன்னா பவர் சப்ளைலாம் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. மற்ற எதுலனாலும் நம்ம பட்ஜெட்டை கொஞ்சம் குறைச்சி அப்படி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். பட் பவர் சப்ளைங்கிறது வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேங்க. ஏன்னா பவர் சப்ளை நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும், லைஃபும் நமக்கு நல்லாவே வரும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு போது இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணலாம். அதனால பவர் சப்ளைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். அதனால வந்து இது நான் 650 வாட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஹார்ட் டிஸ்க் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா கூட தாராளமாக ஆட் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நீங்கள் M.2 2 இருக்குது, 2 யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே 4 சாட்டா போர்ட் வருது மதர் போர்டில். ஸோ அதனால நீங்கள் வந்து 4 ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் எக்ஸ்டர்னல் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு பவர் சப்ளையுமே உங்களுக்கு ஹெவியாக சப்போர்ட் பண்ணும். ஸோ அடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஷியலில் வந்து P3+ அப்படிங்கிற M.2 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஏதோ P3+ன்னு இருந்துச்சு, நம்ம கம்பாரிசன் பார்க்கும்போது ஓகே இது கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால நம்ம க்ரூஷியலில் P3+ 500GB வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இந்த மிஷினை வந்து கேமிங் மிஷினாக, எடிட்டிங் மிஷினாக மாற்றக்கூடிய கிராஃபிக் கார்டு. ஸோ அதுவும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டில் தான். ஆக்சுவலி வந்து கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட், கஸ்டமரை வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக் கார்டு வந்து அவருக்கு வந்து ரொம்ப அதிகம் தான். ஏன்னா அவர் வந்து யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேருக்கு இது வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம அதோட ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்லாம் மினிமம் ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் செக் பண்ணோம். செக் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு RDXல சம்திங் ஏதோ ஒரு இது இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம வந்து RDXல 30 சீரீஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து 3050 8GB கிராஃபிக் கார்டு. அந்த 30 சீரீஸ்னாலே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கிராஃபிக் கார்டு தான். அதில் 3050 ஏன் அப்படின்னா நம்ம பர்டிகுலர் ஏன் அதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இதை விட அடுத்த மாடல் 3070 இருக்கட்டும், 90 இருக்கட்டும், இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து கிளாக் ஸ்பீட் வந்து 1.78 வருங்க. ஆனால் கோர் வேல்யூ கம்மி தான். ஆனால் வந்து கிளாக் ஸ்பீட் அதிகமாக இருக்கனால நீங்கள் அடுத்ததுல காசு அதிகமாக போட்டு அடுத்த மாடல் சூஸ் பண்ணுறீங்க. கோர் வேல்யூ அதிகமாக இருக்கும், ஆனால் கிளாக் ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து கிளாக் ஸ்பீட் அதிகமாக இருக்கனால நம்ம இந்த கிராஃபிக் கார்டை செலக்ட் பண்ணிடுறோம். அடுத்தபடியாக லாஸ்ட்டாக வந்து ரேம்.
DDR4ல நம்ம 16 GB ரேம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு 2 ஸ்லாட் டுவெல் ஸ்லாட் வரும். நீங்கள் ஃபியூச்சரில் வேணும்னா இன்னொரு 16 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ரேமுங்கிறத வந்து ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அப்படிங்கிறதுனால சிங்கிள் ஸ்லாட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 16 GB ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் லோட் அதிகமாக தேவைப்படுது, மல்டி டாஸ்கிங் நிறையா பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க இன்னொரு 16 கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேபினெட். இந்த கேபினெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐரா அப்படிங்கிற பிராண்டில் ஒரு ப்ரீமியமான கேபினெட் தான் இதுவுமே. ஆனால் வந்து பார்க்க ப்ரீமியமாக இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பார்க்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இதோட கலரிங் இது வந்து ரொம்ப ஒரு மைல்டான கலரு, பிளாக்ல இருக்கனால ஒரு மேட் ஃபினிஷிங்காக இருக்குது. நாம் வந்து இது ஒயிட்டு இந்த மாதிரிலாம் போச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபேன்சியாகவும் இருக்கும். அந்த கேமிங் பிசி அப்படிங்கிறது அந்த லுக்குக்கு வந்து கரெக்டாக அந்த லைட்டிங் RGBலாம் வரும்போது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஆனால் கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி ஒயிட்லாம் வேண்டாம், எனக்கு வந்து பிளாக்லேயே கொடுங்க, சிம்பிளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து RGB கேபினெட் தான், எனக்கு லைட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் கிராஃபிக் கார்டு இருக்கோ இல்லையோ உள்ள, ஆனால் இந்த மாதிரி லைட்லாம் எரியல அப்படின்னா யார் ஒத்துப்பா? அது எடிட்டிங் பிசி, அது வந்து கேமிங் பிசின்னு யார் ஒத்துப்பா? யாருமே ஒத்துக்க மாட்டாங்கிறத நம்ம வந்து மைல்டாக வந்து அந்த RGBலாம் இருக்கிற மாதிரி மைல்டாக செலக்ட் பண்ணிடலாம். கஸ்டமர் கிட்ட என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதில் லைட் சுவிட்ச் இருக்குங்க எல்இடிக்கு, நீங்கள் வேண்டாம்னா நீங்கள் மாற்றிக்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது இவ்வளோ விஷயம் போட்டுட்டு இது இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், அது வெளியில இருந்து பார்க்கும்போது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால வந்து நம்ம அவங்க கேட்ட மாதிரியே அப்படியே கொஞ்சம் மேட்ச் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கேபின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேபின் தான், நல்லா அகலமா உள்ள வந்து நிறைய ஃப்ரீயா கேபிள்லாம் இருக்கலாம், நல்லா அகலமா தான் இருக்கு. இப்போ அந்த மதர் போர்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹீட் சிங்க், அந்த மதர் போர்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமிங் அந்த மாடல்லே வருது உங்களுக்கு. கேமிங் சொல்லிட்டு மாடல்லே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கேமிங்க்கு ஏற்ற மாதிரி மதர் போர்டுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஹீட் சிங்க் ஷீல்டெல்லாம் கொடுத்து நல்லா பக்காவா ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்லா ப்ரீமியமா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்டெல் 12th ஜென்ரேஷன்ல பார்த்தா ஃபேன் கூட இந்த மாதிரி நீட்டா சூப்பரா கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் 10th ஜென்ரேஷன் வரைக்கும் லாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சிஸ்டம் வந்து அதிகமாக பண்ணுறது இல்லைங்க, நம்ம CCTV இந்த மாதிரி போகிறதுனால நம்மளோட கஸ்டமர் தான் வந்து நமக்கு பிசிலாம் பில் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதனால நம்ம சிஸ்டம் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரேர் தான். நம்ம லாஸ்ட்டாக பண்ணது வந்து 10th ஜென்ரேஷன் நம்ம பண்ணோம். இது வந்து 12th ஜென்ரேஷனில் ஃபேனுமே இந்த ஃபேனுமே வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து உங்களுக்கு இன்பில்ட் ஒய்ஃபை கார்டு வந்துடுது, இதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ அதோட ஆண்டனா இதுவும் வந்து உங்களுக்கு மதர் போர்ட்லேயே வந்துடுது. ஸோ அந்த ஆண்டனாவே நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஆண்டனா வருதுங்க, இந்த 2 ஆண்டனா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அசம்பிள் எல்லாமே முடிச்சாச்சு. பட் அதை ஆன் பண்ணி அதோட லைட்டிங் லெவல்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஏன்னா டைம் இல்லை, கஸ்டமருக்கு வந்து நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நிறைய டைம் எடுத்துலாம் நமக்கு பண்ண முடியலங்க. அதனால பாருங்கள், வியர்த்து விறுவித்து அதுக்குள்ளே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ விஷயம் இவ்வளோ வேகமாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம அந்த அசம்பிள் பண்ண வீடியோ அதெல்லாம் கூட நம்ம நீட்டாக எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கலாம். பட் நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக கிளியராக உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை விட இன்னும் சூப்பராக கூட நம்ம பண்ணலாம், RGBலாம் வந்து இன்னும் நல்லா பண்ணலாம். பட் என்னன்னா அவங்க வந்து மைல்டாக கேட்கறதுனால நம்ம சிம்பிளாக பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு அவங்களுக்கு இங்கே பட்டன் இருக்கு, இங்கே வந்துட்டு அவங்க வேணும்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மாற்றினாங்க அப்படின்னா லைட்டிங் லெவல் கூட ஃபாஸ்ட்டாக போகிறது, ஸ்லோவாக டிம் ஆகிறது, இந்த மாதிரி நிறையா மோடுக்கு மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சொல்லணும்னா இங்கே வந்து நமக்கு கேபினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா USB 3.0 இதெல்லாம் இப்போ வர கேபினெட்லேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பெருசாக பேச வேண்டாம். பட் கேபினெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே கேபினெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கேபினெட் தான். கேபினெட் மட்டும் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 3300 சம்திங் வந்தது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்குது, நல்லா வெயிட்டும் கூட, நல்லா உள்ளேயும் ஸ்பேஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நமக்கு இங்கிட்ட கேபிள் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம இதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நம்ம இன்னும் வந்து தரமாக அதோட வீடியோ வந்து நீட்டாக கிளியராக எடுத்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே பண்ணலாம். டெஸ்டிங் கூட நம்ம பண்ணி காமிக்கலாம். பை.